பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இன்னும் இதோட மாவோட கலக்கி வச்சிடலாம். பாசிப்பருப்பை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சமாக இருக்கங்காட்டி மிக்சியிலே அடிச்சிட்டேன். நீங்கள் கிரைண்டரில் வேணால் அரைச்சிக்கறனா அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக இருந்தால் நீங்களும் மிக்சியில் அரைச்சிக்கிறதுனால அரைச்சிக்கலாம், இல்லை ஆட்டாங்கல்ல அம்மிக்கல்ல அரைச்சிக்கிறதுனால அரைச்சிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். நல்லா கலக்கி விட்டுலாம். வேறுங்க, நான் வர தோசைக்கிறதுனால கரெக்டாக இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் இட்லிக்குன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் போட்டு வெயிலில் கொண்டு போய் துணியை மேலே வெள்ளை துணி கட்டி மேலே வெளியே கொண்டு போய் வச்சுருவேன். நான் உப்பு கொஞ்சம் போடுறேன், தேவையான அளவு உப்பு போட்டுறேன். வெள்ளை துணி ஒன்று கட்டி கொண்டு போய் வெயிலில் வைக்க போகிறேன். வெயிலில் வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு 6 மணி நேரம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், நான் ராயும் கேழ்வரகு இந்த சோளம் வெள்ளை சோளத்தையுமே அப்புறம் உடச்ச பாசிப்பருப்பு இது 2ஐயும் வந்து 3ஐயும் போட்டு அரைச்சி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து அரைச்சி வச்சுக்கிறேன். மணி 12 மணிக்காட்ட அரைச்சி வச்சேன். இப்போ பாருங்கள், நல்லா புசு புசுன்னு நல்லா பொங்கி வந்து இதாக இருக்குது. இன்னும் இது தோசை ஊற்றி பார்க்கலாம், எப்படி எந்திரிக்குதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச மாவு போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் பனியாரத்தை திருப்பி போட்டலாம். வந்துருச்சு, எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
நான் இதில் வந்து முளைக்கட்டின பயிறு, ராகி, சோளம், உடைச்ச பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். இது கூட வந்து அரைச்சி நான் 4 மணி நேரம் புளிக்க வச்சுருந்தேன். அந்த 4 மணி நேரத்தில் வந்து நான் ஒரு அரை மணி நேரம் தான் 4 மணி நேரம் கழித்து ஒரு ரவையை வந்து ஒரு சின்ன கப்பில் அரை கப்பு மிக்சியில் அடித்து அதையும் சேர்த்து கலந்து உப்பு போட்டு கலந்து வச்சு அது தோசைக்கு பணியாரத்துக்கு தான் சுட வந்தது, தோசைக்கு வரல. நீங்கள் பணியாரத்துக்கு மட்டும் தோசைக்கு சுடணுன்னா அரிசி சேர்த்து ஆட்டிக்கோங்க. நான் வந்து பணியாரத்துக்கு ஆட்டினதுனால நான் வந்து ரவையை மட்டும்தான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் தோசைக்கு வேணும், தோசை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரிசி ஊற வச்சு நம்ம பருப்பெல்லாம் ஆட்டினோம்ல அப்போவே அரிசியும் சேர்த்து ஊற வச்சு அந்த அரிசியை ஆட்டிடுங்க. தோசை இட்லிக்கு எல்லாமே கரெக்டாக வரும். இது இட்லிக்கு வரும். நான் இட்லி சுடல, ஊற்றும் போது கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது. அடுப்பு சிம்மில் வச்சு தான் வேக வைக்கிறேன். நான் வெள்ளை ரவை தான் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், அதான் மாவு பாருங்கள் நல்லா கட்டியாக தான் ஊற்றுனா இந்தளவுக்கு வருது. பார்த்தா கெட்டியாக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து சுட்டோம்னா அப்படியே சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. ஏன்னா நம்ம முளைக்கட்டின பயிறு போட்டு செஞ்சதுனால அது நல்லா சாஃப்டாக இருக்குது. இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.